Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல பாதாம் மசாலா பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே நேரத்துல ரொம்ப ஆரோக்கியமானது கூட. பால் குடிக்கவே மாட்டேன் அப்படினு சொல்ற குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பமே ரெட் கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். பாதாம் மசாலா பால் பண்ணுறதுக்கு 150 ml திக்கான பால் எடுத்திருக்கேன். இது இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1.5 கிளாஸ் பால். இது கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி வந்து ரொம்ப நிறைய சேர்த்துக்க வேண்டாம். அதே நேரத்தில் பால் கூட நல்லா திக்கான பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடாகிட்டு இருக்க டைம்லேயே நம்ம பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி 5 பாதாம் 5 முந்திரி எடுத்திருக்கேன். இது கூட பிஸ்தா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு 5 சேர்த்துக்கோங்க. இது இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது தனியாக இப்படியே அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாதுங்கிறனால இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனைக்காக. இது ரொம்ப சின்ன ஏலக்காய், ஸோ ஒரு 4 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுடர் வந்து நம்ம பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்க போகிறேன். மிளகு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க, அப்படியே சேர்க்காம. இந்த மாதிரி இடித்து சேர்க்கறதுனால லைட்டாக ஒரு காரசாரமான டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாலுக்கு. நீங்கள் வந்து பால் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா அடியில் இந்த பாதாம் பிஸ்தா அதுக்கப்புறமா இந்த மிளகு எல்லாமே வந்து தேங்கியிருக்கும். நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்து சாப்பிட்ருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை கலந்து விடுங்க. நீங்கள் கலக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு அட்ராக்டிவான கலர் வரும் பாருங்கள், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது கூட இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம் இல்லைனா சிம்மில் வச்சே வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நம்ம பால் நல்லா வற்றி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு மேலே விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் குட்டி குட்டியாக நறுக்கி கூட மேலே தூவிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ இதை வேறு கிளாஸ்க்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூடாக அப்படின்னா சில்லுன்னு கூட நீங்கள் குடிக்கலாம். சில்லுன்னு குடிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் குடிச்சிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இப்போமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை.